Hello viewers, this is Tecno Phantom V Fold. One of the most affordable foldables India வரப்போகுது கூடிய சீக்கிரம். நம்ம வந்து இந்த ஃபோனை எப்படி பண்றாங்கன்னு ஃபேக்டரி டூர் பார்க்க போறோம். வாங்க ஃபேக்டரிக்குள்ள போய் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம் இந்த டெக்னோ ஃபேக்டரிக்குள்ள. வாங்க போய் பார்க்கலாம். பேசிக்காக அது வந்து ஜீரோ கண்டாமினேஷன் ஜோனு, வேறு எந்த வெளியிலேருந்து இருந்த டஸ்ட்டு பொல்யூட்டன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் என்வரன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சென்சிட்டிவ் டிவைசஸ், அதனால தான் நாங்கள் வந்து காலுக்கு ஷூக்கு கூட வந்து நாங்கள் கவர் மாட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கட்டர். ஸோ நமக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ப்ளோ பண்ணிடும். ஸோ எல்லாமே வந்து காற்று ப்ளோ ஆகாது. ஸோ மேலே இந்த டஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதுவும் உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே போகாது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம இங்கே ஷாப் ஃப்ளோரில் இருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட ஷாப் ஃப்ளோரில் இருக்கும். SMT லைனப் இதுதான் அந்த பிசிபிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுது, கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொடக்ஷனோட ஸ்டார்ட். ஸோ ஃபோனோட இந்த ஃபோன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ சின்ன பிசிபிலேருந்து தான் அவங்களோட ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம், பிசிபி ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஸோ சர்ஃபேஸ் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 lakh காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம் பிசிபியில் அட் 1 hour. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் ரேட் பார்த்தீங்கன்னா 99.5% வந்து சக்ஸஸ் ரேட்டு, 0.05 தான் அலவன்ஸ் உங்களுக்கு ஃபெயிலியருக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ஃபோக்கஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டிங், இந்த பிசிபி மேலே நீங்கள் ஷீல்டு பார்த்துருப்பீங்க மதர் போர்ட்லலாம், அது ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த மதர் போர்ட்ஸ் இங்கே வருது. ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் மெஷின் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் மெஷின், அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பண்ணிங்கன்னா மெஷின்லேருந்து வரதையும் மேனுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா குவாட் பிசிபி, 4 பிசிபி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபோல்டு இல்லைனா மற்ற ஃபோன்ஸ்லேயும் ஃபேண்டம் ஃபோன்ஸ்லேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கையில் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு மெஷின் செக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மேனுவலாகவும் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆப்டிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள அடுத்த ஸ்டேஜ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. SMT செக்ஷனில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த பிசிபி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம அசம்பிளிக்குள்ளே போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டம் V ஃபோல்டுங்க நம்ம கையில் இருக்குது. அந்த ஃபோன் தான் இந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து இந்தியாவில் வந்து அசம்பிளி பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதோட லைன் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிசிபி பார்த்தோங்க. அசம்பிளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேனுவலி அண்ட் மெஷின்ஸையும் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பிசிபி காம்பனன்ட்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, ஒரு ஃபோனுக்குள்ளே அது போகலாமா அப்படின்னு ஒரு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் சீரியல் நம்பர் இல்லாமல் ப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் வாரண்ட்டி கிளைம்லாம் தான் பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் எந்த இதுலேருந்து வந்ததுன்னு கூட இந்த ஃபோன் கண்டுபிடிக்கலாம், ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சீரியல் நம்பர் யூனிக்காக போடுறாங்க ஒரு ப்ராடக்ட்க்கும் இங்கே. ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த மதர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த பிசிபி. ஸோ அதை வந்து அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே அண்ட் கேமரா மற்ற காம்பனன்ஸோடலாம் டெம்பரரியாக அப்படியே வந்து அட்டாச் பண்ணுறாங்க, அது ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசம்பிளி பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஃபால்ட் எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மேன் பவர் காஸ்ட்டு, டைம், ஒரு ஃபோன் ரீஅசம்பிளி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடியே மதர் போர்டு வந்து ஒர்க் ஆகுதா, கேமராவோட ஒர்க் ஆகுதா, அந்த டிஸ்பிளேயோட ஒர்க் ஆகுதா எல்லாத்தையும் செக் பண்ணிடுறாங்க. ஸோ அசம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸஸும் வராது, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், டைமும் வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்ன்னு வரும், க்ரீனாக வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போகும், ரெட்டாக வந்ததுன்னா திரும்பி பேக் போயிடும். விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மதர் போர்டை வந்து பிசிபி வந்து. ஸோ அசம்பிளி போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சீரியல் நம்பர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. ஒரு லாட்டில் வந்து 100 பிசிபிஸ் போகுமா அசம்பிளி வேர்ஹவுஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனல் செக் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதுதான் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ எந்த டேமேஜோ இல்லையான்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃபோக்கஸ் இருக்குது குவாலிட்டி அண்ட் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்க. ஏன்னா அசம்பிளி பண்ண அப்புறம் அந்த எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் ஆகுமா. ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து மேக்ஸிமம் செக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃபேண்டம் V ஃபோல்டு இது அசம்பிளான ஃபோன் இது. ஆனால் அங்கே தான் அசம்பிளி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். மதர் போர்ட் தெரியுது, கேஸ் தெரியுது, அசம்பிளி இது தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 விதமான பேட்டரி இருக்குது பாருங்கள். ஸோ அது ஃபோனுக்குள்ளே இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அப்படியே பார்க்கலாம் லைவாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இந்த ஃபோல்டிங் ஸ்க்ரீனால் 2 பக்கமாக ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பிளாஸ்டிக் டேப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, டெம்பரரி இதெல்லாம் எடுத்துகிட்டு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு பேட்டரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட்டரி கனெக்டர் போடுறாங்க, ஸ்க்ரூ பண்ணுறாரு பாரு மேனுவலாக. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டரி கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேட்டரியும் இந்த ஸ்க்ரூ வைக்கிறதுக்கு பிளேட்லாம் வைக்கிறாங்க.
ஸோ ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கைடன்ஸுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு டூல் இருக்குது. மேனுவலாக பண்ணாலும் அது மெஷினோட தான் பண்ணுறாங்க. பாருங்கள், ஸ்க்ரூ எடுத்து அப்படியே வந்து எந்தெந்த ஃபோனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கைடிங் பிளேட் இருக்கும். ஸோ வந்து ஸ்க்ரூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க, ஒரு கனெக்டர் போட்டப்புறம். இப்போ ஒன்றும் இவர் வந்து ஸ்க்ரூ பண்ணுவார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ESG எலக்ட்ரோஸ்டாட்டிக் கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கோசரம் ஸ்ட்ராப் மாட்டியிருக்காங்க கிரவுண்ட் பண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கு அந்த ப்ரொடெக்டிவ் அவுட்டர் கவரிங் போடுறாங்க சென்சருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க ஃபோனை வந்து. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் வந்து ஒன்று ரன் பண்ணுவாங்க இப்போது. ஸோ சிம் கார்ட்ஸும் போடுறாங்க. ஸோ சிம் கார்டு போட்டு கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க டிவைஸில். ஸோ டைப் சி கேபிள் உள்ள போயிட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஓடிட்டுருக்குன்னு காமிக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டு ஓடுது ஒரு மாடியூலும். பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கமாண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. எல்லாம் சென்சர்ஸ், ஜைரோஸ்கோப் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. பாஸ் ஆகிடுச்சு, ரீபூட் ஆகுது ஃபோனு. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜை கொடுக்குறாங்க மேனுவல் டெஸ்டிங்க்கு. ஸோ ஒரு கோடு ஒன்று என்டர் பண்ணார். அதுக்கப்புறம் டெஸ்டிங் மோட் ஒன்று வந்துடுச்சு ஃபோனில். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ஓடிட்டுருக்கு. பிரைட்னஸ் திங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கலர்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கலர்ஸ்லாம் மாறுது ஸ்க்ரீனில், க்ரீன், ரெட்டு, ப்ளூ. அவரை வந்து பேக் லைட்டிங்கும் செக் பண்ணுறாரு ஒழுங்காக இருக்கான டிஸ்பிளேயில். ஸோ எங்கேயாவது ப்ளீட் ஆகுதா லைட்டு, ஸ்க்ரீன் ஓகேவாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுறாங்க. டார்க் டெட் பிக்சல்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. வேறு வால்யூம் பட்டன் செக் பண்ணுறாங்க. அப்புறம் டச், மல்டி பாயிண்ட் டச் ஸ்க்ரீன் எல்லா பக்கமும் இருக்காகுதான்னு பார்க்குறாங்க. சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆடியோ லெவல் செக் பண்ணுறாங்க, மைக் லெவல் செக் பண்ணுறாங்க, NFC செக் பண்ணுறாங்க கார்டு வச்சு. மேக்னெட் ஒர்க் ஆகுதா ஃபோல்டிங் ஸ்க்ரீனில் அதையும் பார்க்குறாங்க. மேனுவல் டெஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. ஸோ உள்ளே போனப்புறம் அந்த சேம்பருக்குள்ளே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீக்கர், மைக் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபோல்டடும் டெஸ்ட் பண்ணுறாங்க, அன்ஃபோல்டடும் டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டும் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பேக் கவர் ஃபிட் பண்ணுறாங்க. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த டேக்ஸ் வைக்கிறாங்க. அது ஒழுங்காக வந்து க்ளூ. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிஸ்பிளே ஒன்றும் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஒன்றும் வைக்கலை இந்த ஃபோனில். அது க்ளூயிங் அவசரம் போகுது உள்ள. இதை வந்து டிஸ்பிளே வந்து பைண்ட் பண்ண போகிறாங்க. டஸ்ட் வராமல் இருக்குது. இந்த ரூம் க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க. இவ்வளோ ஹியூமிடிஃபையர் கூட இருக்குது.
இப்போ அந்த மெஷின்குள்ளே போவோம் பைண்ட் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே ப்ரொடெக்டர்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு இங்கே வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக வச்சுருவாங்களாம் வர அந்த அவுட்புட்டை. ஸோ யார் கொண்டு வந்து வச்சாங்க அந்த லாட்டில் வந்து. ஸோ க்ளூ பைண்ட் ஆகிறதுக்கு மெயினாக இப்போது ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரி டிஸ்பிளேயோட க்ளூலாம் வந்து காயறதுக்கு வந்து ஒரு 2 hours வந்து இங்கே ஹோல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணுவாங்க எல்லாம் ஒழுங்காக பவுண்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் ஹிஞ்சுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹிஞ்சு ஒழுங்காக இருக்காகுதா, எல்லா ஆங்கிள் நிற்குதா அப்படின்னு பார்ப்பாங்க இப்போது. ஸோ அதுதான் இந்த டெஸ்ட்டு. இங்கே வந்து லைட் சென்சரை கேலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மேக்னெட்ஸ் கேலிப்ரேட் பண்ணாங்க, ஃபோல்டையும் செக் பண்ணாங்க. இப்போ என்னென்னா லைட் சென்சர் டிஸ்பிளே 2 டிஸ்பிளேலையும் செக் பண்ணுறாங்க. சென்சர் கேலிப்ரேஷன், கிராவிட்டி சென்சர், ஆக்சலரோமீட்டர், இந்த வைப்ரேஷன், NFC, காம்பஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கேமராவை கேலிப்ரேட் பண்ணுறாங்க, ரியர் கேமராவை. ஸோ உள்ள பாக்ஸ்குள்ளே ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை கேலிப்ரேட் பண்ணுறாங்க அதை வச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதுவுமே கேலிப்ரேட் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கேலிப்ரேட் ஆகிருக்கும் கேமராலாம். ஸோ இன்னும் இந்த கேமராவை இப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மலாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மினி ரிவ்யூ பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட்ரியில். ஸோ இப்போ கேமராவில் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ரியர் கேமரா டெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ வேறு டிஸ்டன்ஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ 10 cm and 35 cm. ஸோ ஃபோக்கஸ் சேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. ஒயிட் ஃபார்ம், பிளாக் ஸ்பாட் லைனிங், பிளாக் பேட்டர்ன் அண்ட் லைட் லீக்கேஜ். ஸோ ஜூம்லாம் எப்படி ஆகுது, 20x ஜூம் பண்ணால் எப்படி இருக்குது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தெரிகிறோம் அதில் ஸ்ரீவத்சன் ப்ரோ நானும் இருக்கோம். ஸோ அதை லைட் லீக்கேஜ் இருக்கா டிஸ்பிளேயில் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டெஸ்ட்டுங்க, ஏஜிங் டெஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க. 8 hours இந்த ரூமில் வச்சு ஃபோன்ஸையும் சார்ஜ் பண்ணுறாங்க, பேராமீட்டர்ஸும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே ஃபோன்ஸும் ஃபேன்ஸ் அதான் தான் இருக்கீங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இது, அதனால் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் எல்லா ஃபோன்ஸும் ரேக்காக ஃபோன்ஸ் இருக்குது. வேறு ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி, வேறு லெவலில் இருக்குது. வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோன்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து ஃபோன்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபேக்ட்ரியிலேருந்து வந்துருச்சுங்க. ஆனால் வந்து எப்படி நீங்கள் ஃபோன் வாங்கினா பாக்ஸில் தானே வாங்கி நம்ம அன்பாக்சிங்லாம் பண்ண வேணாமா? ஸோ அதுதான் எங்கள் பாக்ஸ் ரெடியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஒரு வித்தியாசமான பாக்ஸ் வேறு, இது ஃபோல்டபுள் ஃபோன்னால். ஸோ வித்தியாசமாக திறக்கும். ஸோ அந்த பாக்ஸ் தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பாக்ஸை செக் பண்ணுறாரு ஒழுங்காக இருக்கான்னு. எல்லாம் செக் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு என்ன கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு. ஸோ மஸ்ட்டு இவரே அன்பாக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களே. ஸோ இது ரீபாக்ஸிங் ஆர் பாக்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஒட்டுறாங்க, ப்ராடக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம், ஸ்பெக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபேண்டம் V Fold கேஸ் பாக்ஸ்லேயே சப்ளை பண்ணுறாங்க இந்த டெக்னோ ஃபேண்டம் V Foldல். ஸோ சார்ஜர், கேபிள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரீபேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸு. ஸோ கண்டென்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது, ஆனாலும் வந்து கரெக்டாக பேக் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து ப்ரொடெக்டிவ் கவரை வந்து பேக் பண்ணுறாங்க. சிம் பின்னு, இந்த ப்ரொடெக்டிவ் கவர் அதெல்லாம் வந்து மேனுவல் அதெல்லாம் வைக்கிறாங்க. ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் ஒட்டுறாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அதை ஒட்ட போகிறாங்க இப்போது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரேப் பண்ணி வரும். உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பாக்ஸ்குள்ளேருந்து ஃபோன் சேஃபாக கஸ்டமருக்கு போய் சேர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் போடுறாங்க. நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்ப்போம் இந்த ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் பேக்கேஜிங்கில் வரும். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபோனு வந்தோடனே வந்து அதுக்குள்ளேயே இந்த பாக்ஸ் வச்சுட்டாங்க, இன்னர் பாக்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஃபோனை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த ரேப்பிங்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்கோடு அப்படியே வைக்கிறாங்க. அதை நீங்கள் டேப்பை வச்சு புல் பண்ணி ஃபோனை வெளியே எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டும் வைக்கிறாங்க பிராண்டிங்கோட. ஸோ BIS சர்டிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன்லாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சீலெல்லாம் ஒட்டுறாங்க பாக்ஸில். உங்களை தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கஸ்டமர் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் சீலு, அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே ஒரு அவுட்டர் பிளாஸ்டிக் போட்டு சீல் பண்ணுறாங்க. இந்த தம்பி வந்து இப்போது சீல் பண்ண போகிறாரு இந்த பிளாஸ்டிக்கை. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ். ஸோ ஹீட் பண்ணி அந்த பேக்கிங்கை ஃபுல்லாக வந்து ஒழுங்காக பண்ணிடுறாங்க. எக்ஸஸ் எதுவுமே இருக்காத மாதிரி பக்காவாக வந்து டப்பா ஃபுல் பிளாஸ்டிக் ரேப்போட வெளியே வந்துடும். ப்ரீமியம் ஃபோன்னால இது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனோட போகுது. ப்ரைஸிங்கு திரும்பி வெளியே விட்டுறாங்க வெளியே பாக்ஸ்லேயும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,09,999 போட்டிருக்காங்க. ரெண்டா 777 விற்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் சீல் போட்டுடுறாங்க வெளியே. முடிஞ்ச ப்ராடக்ட் இந்த ஃபேண்டம் V Fold. இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கீங்க ஃபேண்டம் V Fold. இது தவிர வந்து மற்ற ப்ராடக்ட்ஸும் அங்கே இருக்குது பின்னாடி. ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் வந்து டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களோட வேர் ஹவுஸு, இப்போது உங்கள் டீலர்ஸு அவங்ககிட்ட தான் போவோம். இவ்வளோ நடக்குதுங்க ஒரு ஃபோனை ரெடி பண்ணுறதுக்குள்ளே. ஸோ டெக்னோ ஃபேண்டம் V Fold எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, டப்பாக்குள்ளே போடுறதுக்கு நம்ம பார்த்தோம். இதுதாங்க ஃபேக்ட்ரி டூர். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.